குப்புசாமி, டிஎம்கே நடத்திய ஜென்சி மீட்டிங், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இதை குறித்தெல்லாம் இன்று முதலமைச்சர் பேசி சென்றிருக்கிறார். இதுக்கு முன்னால டிவிகேனுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பேசினவர் எல்லாம் இன்று அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றியே அப்படியே பேசாமல் இந்த ரீல்ஸ் எல்லாம் ரீல்ஸாலெல்லாம் நான் ஒன்றும் வந்துடல என்ன அப்படியெல்லாம் அதை அப்படி மேலோட்டமாக கடந்து செல்வதற்கு ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகள் காரணமா இப்போ நடந்துட்டு இருக்கிற வழக்கு அந்த மாதிரி? கண்டிப்பாக அவருக்கு சட்ட ரீதியாக ஒரு பெரிய நெருக்கடி வரதான் செய்யும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே சென்னை நீதிமன்றத்திலையும் அவர் மேலே வழக்கு இருக்குது. குழந்தைகளை வந்து அதாவது பொலிட்டிக்கல் லேபர்ஸாக குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இன்று மேடையில் கூட எல்லா மேடையிலையும் நன்றி சொன்னவர் குழந்தைங்களுக்கு இந்த மேடையில் நன்றி சொல்ல போயிட்டார். இனிமேல் என்னைக்கு நன்றி சொல்ல மாட்டார். இனிமேல் அவரால் குழந்தைகளுக்கு நன்றி சொல்லவே முடியாது. சொன்னார்னா அவர் மாட்டிக்குவார். அப்படியா? ஆமாம். இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் சைல்டு ரைட்ஸ் அங்கேயும் சில கம்ப்ளைண்ட்லாம் போயிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டை. அது எல்லா ஆதாரத்தோடையும் போயிருக்கு. 21ஆம் தேதி அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி குழந்தைகள்கிட்ட வந்து கிண்டர் ஜாய் வாங்கி, எப்படி கிண்டர் ஜாய் வாங்குற நீங்கள் தொந்தரவு பண்ணுவீங்களோ, பேரண்ட்ஸ் அடம்பிடிப்பீங்களோ, அது மாதிரி தொந்தரவு பண்ணி ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு திட்டமிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரே பேட்டர்னில் வீடியோக்கள் எப்படி பிளான்ட் பண்ணப்படுச்சு. இது வந்து எதர்ச்சியாக யாரோ பேசி போட்டதெல்லாம் இல்லை, பெய்டு ப்ரொமோஷன். குழந்தைகளை பொலிட்டிக்கல் லேபர்ஸாக பயன்படுத்தினதுக்கான ஆதாரம். ஸோ அப்படி நடந்திருக்கு. அதை வச்சு தான் அவங்க ஜெயிச்சதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவங்க ஒன்று நான் ஒரு சமூக நீதி அரசு, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் வந்து ஒரு 8 தலித்துக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுப்போம், நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்லாம் யார்ட்டையும் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அஜெண்டாவில் அது கிடையவே கிடையாது. இது குறித்து மிக தெளிவாக பல பேர் பேசியிருக்காங்க. அவங்க அஜெண்டா சீக்ரெட்டாக இருந்துச்சு. அவங்க வந்து சோஷியல் மீடியாவை தான் பெருசாக பயன்படுத்தினாங்க. அதில் வந்து ஒரு மாஸ் கேம்பெயின், ரூட் மாஃபியா மாதிரி ஆட்களை வச்சு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ராங், தப்பான நரேஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எப்போ ப்ரூவ் ஆகுதுன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு முதல் நாள் முதல் பொய்யே பொது தொகுதியில் நிற்க வச்சு தலித்துக்கள் நாங்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறோம், 24 தொகுதி 70 தொகுதி அப்படின்னு ஒரு பெரிய பரப்புரை 2 நாள் நடந்துச்சு. அது மிகப்பெரிய பொய். அது அந்த பொய் அப்போவே வந்து நான்லாம் கூட பேசினேன். அது எப்படி பொய் அப்படிங்கிறது லிஸ்ட்டோட, எலெக்ஷன் கமிஷன் லிஸ்ட்டோட பேசினேன். இது மாசாக பரப்புனாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பொய்யாக திட்டமிட்டு அவங்க பரப்புனாங்க. சோஷியல் மீடியாவில் பொய்யை பரப்புறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்குது. இது எதர்ச்சியாக நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு அந்த மெக்கானிசத்தை எல்லாம் உடைக்கிற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், அது திமுகவை சார்ந்தவங்களும் சரி, மற்ற கட்சியை சார்ந்தவங்களும் சரி, பொதுவாக அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாருமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொய், இது தப்பு அப்படின்னு. அயோத்திதாச பண்டிதருக்கு வந்து அவர் வந்து மரியாதை செலுத்தும் போது அதை எழுதினவங்க முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றுன்னு எழுதுறாங்க. அதை நான் பார்த்துட்டு அப்போ நான் ரிப்ளை கொடுத்தா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் சொன்ன 2023 விசிக்கு அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் பேசி அதை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்கல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம இளைஞர்கள் மத்தியில், அரசியலை கூர்ந்து பார்க்கக்கூடியவங்க மத்தியில் கூட ஒரு பெரிய மாசான பொய் பிரச்சாரத்தை சிஸ்டமேட்டிக்காக அவங்க செய்கிறாங்க. அது நமக்கு தேர்தலுக்கு பிறகு தான் தெரிய வருது. அப்போ இன்னைக்கு வந்து இப்போ திமுகவினுடைய ஜென்சி கூட்டங்கள் எல்லாத்துக்கு வந்து அவங்க போட்டிருக்காங்க. நானே என்ன நினைச்சேன் அப்படின்னா, உண்மையிலே வந்து இந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கலாம் முடியாதுன்னு ஒரு அவநம்பிக்கை எனக்கு இருந்துச்சு தான். ஆனால் சமீப ஒரு வாரத்துக்குள்ள திமுக சார்ந்த ஆட்களும் சரி, பொதுவான ஆட்களும் சரி, அவங்க வந்து இன்ஸ்டால இறங்கி வேலை பார்க்கறத பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சறுக்கலை விஜய் உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் அதை வந்து இல்ல, அதாவது கடுமையான விமர்சனங்கள் சோசியல் மீடியால, இன்ஸ்டால விஜய்க்கு எதிராக அவர் பண்ணக்கூடிய தப்பு அப்பவே இன்ஸ்டன்டா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது தப்பு, விவசாய கடனை ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே, உடனே தப்பு. அவங்க கட்சியை சார்ந்த அவருடைய திருவண்ணாமலையில வேட்பாளராக நின்று அவரே வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். அவர் குறித்தெல்லாம் வீடியோக்கள் வெளியே வந்துச்சு. எல்லாரும் பேசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அதை அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக சிஸ்டமேட்டிக்காக பயன்படுத்திட்டாங்க. அது குற்றம். ஏற்கனவே சார் சொன்னார். அது குறித்தான எல்லா ஃபைல்ஸும் எப்படியெல்லாம் இது நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து குழந்தைகள் நல வாரியத்துக்கும் போயிருக்கு. அவங்களும் அந்த கேஸ் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து கோர்ட்டில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. எந்த விஷயம் அப்படின்னா குதிரை பேரம், இது எல்லாமே போயிருக்கு. அதனால இனிமேல் அவர் குழந்தைகள் குறித்து என்னைக்குமே பேச முடியாத அளவுக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு. ஓகே.